ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் செப்டம்பர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸே வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா, ஃபஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து அப்படியே டேரெக்டாக அந்த நியூஸை இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் கரெக்டாக. பட் ஏன்னா இனிமேல் இந்த செப்டம்பர் 1லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி வராது. நான் தனியாக வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்க எல்லா நியூஸையும் படித்து இந்த நியூஸ்லேருந்து வேறு கொஷின்ஸே வராத அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணி நானே தனியாக வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இனிமேல் வந்து நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு கூட இந்த ஒரு பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் அடிஷ்னலாக வராது. இன்கேஸ் அடிஷ்னலாக வர எதுனா ஒரு நியூஸ் 1-2 விட்டுருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து தனியாக இப்போ எப்படின்னா அந்த ஃபுல் நியூஸே அப்படியே காமிச்சு அப்படியே சொல்கிறது வந்து அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அது திரும்ப உட்காந்து நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எனக்கே ஒரு சில இடத்துல லேக் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ செப்டம்பர் 1லேருந்து நம்ம ப்ராப்பராக நம்ம இதை தான் இப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் இதை தான் ரிவிஷன் பண்ணிட்டு போவேன். அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு டெய்லி வந்து ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது அப்படியே எப்படி சொல்கிறதுனா அடிஷ்னலாக பாரமாக இருக்காது. லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மேலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக. ஸோ நான் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது தான் இப்போ இந்த செப்டம்பர் 1லேருந்து சரி ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணாலும் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நானே தனியாக அந்த நியூஸை இப்போ இது எல்லாமே டெய்லி ஆர்டர் வந்து எப்படி வரும்னா அஃபேர்ஸ் க்ளவுட் நியூஸ் ஆர்டரில் தான் வரும். ஓகேங்களா? அதில் இருக்க நியூஸஸ்க்கு நான் தனியாக எந்த பாயிண்ட்ஸுமே விடாமல் எதுலாம் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த நியூஸில் கவர் ஆகிருக்கும். கிளியர்? ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் நான் இன்னிலேருந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒன் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு பாயிண்ட்ஸுமே மிஸ் ஆகிருக்காது. மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இந்த நியூஸில் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து ஆகஸ்ட்டில் வந்து 23rd வரைக்கும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அது ஏன் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ இப்போ சொன்ன ரீசன் தான். ஏன்னா அந்த அந்த இருக்கிற கண்டென்ட் அப்படியே ஷோ பண்ணி ஒரு 5 days வீடியோ போட்டிருப்பேன் ஆகஸ்ட் மந்தில். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி அந்த 5 daysல ஃபீல் ஆனதுனால செப்டம்பரில் இதை மாற்றி கொண்டு வந்தது. ஸோ பேலன்ஸ் இருக்க 8 daysக்குமே வந்து நான் இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு சீக்கிரமாக ஆகஸ்ட்டுக்கும் வீடியோ போடுறேன். ஸோ நான் தனியாக ஜூலைக்கும் ஜூனுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இந்த ரிவிஷன் நம்ம இதெல்லாமே முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ஃபைனலாக ரிவிஷனுக்கு தனியாக அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். என்னென்னா டைம் தான் இருக்க மாட்டேது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எப்படி ஷெடியூல் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீடியோஸ் கவர் பண்ணுறது. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று என்ஐசிஎல் எக்ஸாம் எழுதுகிறவங்க கூட வந்து சொன்னது என்னென்னா, எல்லா டாபிக்ஸுமே வந்து ஓரளவுக்கு எல்லாருமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லா செக்ஷனும் ஈஸியாக தான் இருந்துச்சான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து மே, ஜூன், ஜூலை அதையே வந்து ப்ராப்பராக ஒழுங்காக படிச்சிருந்தவங்க கண்டிப்பாக 20 கொஷின்ஸ் கிட்ட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறமா வந்து இம்பார்ட்டன்ட் டேஸு, இந்த மாதிரி நியூஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சான். ஆக்சுவலி நிறைய பேர் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த டாபிக்ஸ்லாம். பட் ஆனால் அதுலேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த டாபிக்ஸுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே கவர் பண்ணி படிங்க. ஓகே? ஸோ இதில் இந்த வீடியோவில் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் வராது. இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பர்ச்சம் மேமோட யூடியூப் சேனலில் அவங்க வந்து மந்த்லி ரிவிஷன் வீடியோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அது மாதிரி டாபிக் வைஸ் போடுவாங்க. அதில் அவங்களோட இம்பார்ட்டன்ட் டேஸ் வீடியோ பார்த்துக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், இது நேஷனல் அஃபேர்ஸில் ஃபஸ்ட் நியூஸ் இங்கே என்னென்னா, மத்சய சக்தி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்னா மத்சய சக்தி. இதை வந்து யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், ஜார்ஜ் குரியன்
ஜார்ஜ் கியூரியன் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவர் வந்து ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் மைனாரிட்டி அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் இந்த ஜார்ஜ் கியூரியன் அப்படின்றவர். இவர் தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காரு, மத்ஸ்ய சக்தி அப்படின்ற ப்ராஜெக்ட். ஸோ மத்ஸ்ய அப்படின்னாலே நீங்கள் ஃபிஷ் ரிலேட்டட் அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா மைனாரிட்டி ஃபிஷிங் கம்யூனிட்டிஸை வந்து இன்னும் வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா திருவனந்தபுரமில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த மத்ஸ்ய சக்தி அப்படின்றது எந்த ஸ்கீமுக்கு கீழே வந்துச்சுன்னா பிஎம் விகாஸ்க்கு கீழே தான் வந்துச்சு. இந்த பிஎம் விகாஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தான். இந்த ஸ்கீம் கீழே தான் வந்துச்சு. இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரியோட பார்ட்டுன்னு கேட்பாங்க, மைனாரிட்டி அஃபேர்ஸோட பார்ட் தான் இந்த பிஎம் விகாஸ் அப்படின்ற ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தன் இவங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ். நீங்கள் யோசிக்கலாம், மைனாரிட்டி அஃபேர்ஸில் வர பார்ட்டில் இருக்க ஸ்கீமுக்கு கீழே ஏன் இந்த ஃபிஷரிஸ் இது வந்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ளூ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மைனாரிட்டி அஃபேர்ஸ் தான் அவங்களோட பார்ட் தான் இந்த பிஎம் விகாஸ். அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிஎம் விகாஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க, 2022. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா, இது வந்து 5 ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்கீம்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த நன் ஆஃப் த அபவ் வச்சுட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுவுமே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு 5 ப்ரீவியஸ் ஸ்கீமை வந்து இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஷிகோ ஹார் கமோ நை மன்சில் நை ரோஷினி உஸ்டாட் ஹமாரி தரோஹர். ஓகே, ஸோ ஷிகோ ஹார் கமோ நை மன்சில் நை ரோஷினி உஸ்டாட் ஹமாரி தரோகர். ஓகேங்களா, ஸோ தென் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸும் ஐகார் சிஎம்எஃப்ஆர்ஐ. ஓகேங்களா, ஐகார் சிஎம்எஃப்ஆர்ஐனா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க 2 பேரும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விலிஞ்சம் ரீஜனல் சென்டர் வந்து கேரளாவில் வந்து இது பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதுக்கான டியூரேஷன் அண்ட் ஸ்கோப் பார்த்துக்கோங்க, 1 year. இது வந்து ஒரு மல்டிஃபேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதில் பெனிஃபிஷியரிஸ் வந்து 690 கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த மைனாரிட்டி ஃபிஷர்லேருந்து, 690ல் 270 நான் ட்ரெடிஷ்னல் ஃபிஷரி ஸ்கில், 90 ஃபிஷ் ஆச்சரி ப்ரொடக்ஷன், 180 பேசிக் ஆஃப் கேஜ் கல்ச்சர் ஃபிஷ் ஃபார்மிங், டோட்டலாக 690. ஓகே, 420 உமன் வந்து லீடர்ஷிப் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்காக வந்து இதில் பெனிஃபிட் அடைகிறாங்க. அந்த 690 இப்படி பிரிக்கிறாங்க, 420 ஒன்று, 180 ஒன்று, 90 ஒன்று, 270 ஒன்று. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டைஃபன்ஸ் வந்து தராங்க எல்லா ட்ரெயினிஸ்க்குமே. தென் இது ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து நேற்று கூட ஒரு கொஷின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 2 பேர் பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த பேங்க் அஷூரன்ஸில் வந்து அவங்க எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது அதே மாதிரி இதுக்கான எய்மும் நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஞாபகம் இருக்குது. எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அமாங் மார்ஜினலைஸ்டு ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ். இதெல்லாம் ஜஸ்ட்டு படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். இம்ப்ரூவ் லைவ்லிவுட் த்ரூ ட்ரைனிங் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன், அக்வா கல்ச்சர் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வித் அன் எம்பசிஸ் ஆன் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி போஸ்ட் ட்ரைனிங் அசிஸ்டன்ஸ் வந்து பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து, அப்புறமா வந்து ஃபங்க்ஷன் அஸ் கன்சல்டன்ட் இன் ஃபிஷரிஸ்க்காக இவங்க ஒரு போஸ்ட் ட்ரைனிங் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, கிளியர். ஸோ இதில் இந்த நியூஸில் இந்த பாயிண்ட்ஸ் இப்போ கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து மத்ஸ்ய சக்தி பிஎம் விகாஸ்க்கு ஸ்கீம்க்கு கீழே வந்து லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இது வந்து மைனாரிட்டி ஃபிஷிங் கம்யூனிட்டிஸை எம்பவர் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் இந்த பிஎம் விகாஸ் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸில் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது யாருன்னா ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட ஸ்டேட் மினிஸ்டர். எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா திருவனந்தபுரமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிஎம் விகாஸ் வந்து ஃபஸ்ட் எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 ப்ரீவியஸ் ஸ்கீம் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சிகோ ஹார் கமௌ நை மன்சில் நை ரோஷினி உஸ்டாட் ஹமாரி தரோகர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸும் நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா, விலிஞ்சம் ரீஜனல் சென்டர் இன் கேரளா
அது மூலமாக ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 year. இது வந்து ஒரு மல்டி ஃபேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் பெனிஃபிட் அடிக்கிறாங்கன்னா 690 பேர். 690, 270, 90, 180, 420ன்னு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்பர் பார்த்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸ்டைஃபண்டும் தராங்க. தென் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் 2 லைனுமே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க வாயை திறந்து. அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் அந்த பாயிண்ட் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ், பார்த்தீங்கன்னா டிஜிபின். ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து யார் கூட சைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேப் மை இந்தியாவோட சைன் பண்ணுறாங்க MOU. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு மேப் மை இந்தியாவோட MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபின் சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. கிளியர்? ஸோ இது வந்து ஒரு டிஜிபின். ஓகேங்களா, ஸோ டிஜிபின் அப்படின்றது டிஜிட்டல் பின். கிளியர்? இந்த டிஜிபின் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து மேப் மை இந்தியாவோட ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? இந்த டிஜிபின் வந்து ஒரு 10 digit ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட்டல் அட்ரஸ் கோட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய வாட்டி இந்த மாதிரி பின்லாம் வந்துச்சுன்னா அது எத்தனை டிஜிட் கோடுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 10 digit ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட்டல் அட்ரஸ் கோடு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து 6 டிஜிட்டாக இருந்திருக்கு, அதுதான் இப்போ 10ஆக மாற்றிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் எதுலேருந்து எதாக மாற்றிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 6லேருந்து 10. ஓகே, 6லேருந்து 10ஆக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து யூனிக் ஜியோ கோடட் ஐடென்டிட்டி ஈச் ஹவுஸ் ஷாப் ஆஃபீஸ் வந்து இதை வாங்கியிருப்பாங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் போஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் போஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து IIT ஹைதராபாடோட சேர்ந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. கிளியர்? மூணு பேர் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்கம்மா. ஒன்று வந்து இந்தியன் போஸ்ட், இன்னொன்று வந்து அவங்க வந்து IIT ஹைதராபாடோடு சேர்ந்து ப்ளஸ் இஸ்ரோவோட நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர். இவங்க இந்த இந்தியன் போஸ்ட் இவங்க 2 பேரோட சேர்ந்து தான் இந்த டிஜிபினை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டிஜிபின்னா டிஜிட்டல் பின், 10 digit ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட்டல் அட்ரஸ் கோடு. இது வந்து ஈச் ஷாப் ஆஃபீஸ் ஹவுஸ் வந்து கெட் ஏ யூனிக் ஜியோ கோடட் ஐடென்டிட்டி. ஓகேங்களா, ஸோ இதோட பர்பஸ் என்னன்றது படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் இன் போஸ்டல் டெலிவரி, காமர்ஸ், எமர்ஜென்சி சர்வீஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு இது தான் வந்து இந்த டிஜிபின் அப்படின்றது. ஓகே, ஸோ யாரும் சேர்ந்து MOU டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் மேப் மை இந்தியாவும் தான். ஓகேங்களா, ஸோ இதில் வேறு என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மேப் மை இந்தியான்னு இருக்காங்களே, இவங்க வந்து டீட்டெயில்டு ஜியோஸ்பேட்டியல் மேப் ஃபார் நோ யுவர் டிஜிபின் ஆப். ஓகே, ஸோ டிஜிபின் ஃபீச்சர் வந்து மேப்பிள்ஸ் ஆப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிபின் ஃபீச்சர் வந்து எந்த ஆப்பில் இது பண்ணியிருக்காங்கன்னா மேப்பிள்ஸ் ஆப்பில். அந்த ஆப்போட நேம் பார்த்துக்கோங்க, ஆப்போட நேம் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃபீச்சர் வந்து எந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேப்பிள்ஸ் ஆப். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம மேப் மை இந்தியான்னு படிக்கிறோம்ல, மேப்பிள்ஸ். கிளியர்? ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சிட்டிசன், பிஸ்னஸ், கவர்மெண்ட் ஏஜென்சி, டெக் எக்கோ சிஸ்டம்க்கு என்னென்ன பெனிஃபிட்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் வச்சு கேட்பாங்க. சிட்டிசன்ஸ்னால் அக்யூரேட் அட்ரஸஸ், ஃபாஸ்ட் டெலிவரி, எமர்ஜென்சி ஆக்சஸ்க்காக. பிஸ்னஸ்னால் பெட்டர் லாஜிஸ்டிக், KYC அண்ட் கஸ்டமர் சர்வீசஸ்க்காக. கவர்மெண்ட் ஏஜென்சினா எஃபிஷியன்ட் ஸ்கீம் டெலிவரி, ஸ்மார்ட் அர்பன் பிளானிங்காக. டெக் எக்கோ சிஸ்டம்னா பூஸ்ட் டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஆத்மா நிர்பார் பாரத்காக. ஓகேங்களா, ஸோ இது அதோடைய பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ திரும்ப இந்த நியூஸ் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் மேப் மை இந்தியாவும் MOU சைன் பண்ணியிருக்காங்க டிஜிபினோட சர்வீசஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு 10 digit ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட்டல் அட்ரஸ் கோடு. 6 digitலேருந்து இப்போ 10ஆக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, இது ஹவுஸு, ஷாப்பு, கடை, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக் ஜியோ கோடட் ஐடென்டிட்டி தான் இந்த டிஜிபின் அப்படின்றது. இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னா இந்தியன் போஸ்ட் IIT ஹைதராபாடோட சேர்ந்து இஸ்ரோவோட NRSC நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டரோட சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் பார்த்துக்கோங்க, போஸ்டல் டெலிவரி, காமர்ஸ், எமர்ஜென்சி சர்வீசஸ்க்காக. ஓகே, இந்த டிஜிபின் ஃபீச்சர் வந்து எந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்கன்னா மேப்பிள்ஸ் ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கிளியர்? ஸோ தேர்ட் நியூஸ் போகலாமா? ஸோ தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா
ஐஹெச்எம்சிஎல்னா இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். இவங்க ஐசிஐசிஐ பேங்க்கோட சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எம்எல்எஃப்எஃப் டோலிங் சிஸ்டம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. எம்எல்எஃப்எஃப்னா மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ, ஓகே, மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரும் சேர்ந்துன்னா ஐஹெச்எம்சிஎல்லும் ஐசிஐசிஐ பேங்க்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இந்தியாவோட ஃபஸ்ட்டு எம்எல்எஃப்எஃப் அப்படின்னா மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. இதில் ஆக்சுவலி வந்து 2 லான்ச்சாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லான்ச் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோர்யாசி ஃப்ரீ பிளாசா NH48 குஜராத், ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பிளாசா வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். செகண்ட் லான்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில். இது வந்து 44 NH44. அந்த பிளாசாவோட பேர் வந்து கரவுந்தா ஃப்ரீ பிளாசா, அது வந்து சோரியாசி ஃப்ரீ பிளாசா, ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டு ஐஹெச்எம்சிஎல்லும் ஐசிஐசிஐ பேங்க்கும் அக்ரிமெண்ட் போட்டு லான்ச் பண்ணது தான் இந்தியாவோட ஃபஸ்ட் எம்எல்எஃப்எஃப் டோலிங் சிஸ்டம். அதில் 2 லான்ச். ஃபஸ்ட் லான்ச் வந்து குஜராத் NH48 அந்த சோரியாசி ஃப்ரீ பிளாசா, செகண்ட் வந்து கரவுண்டா ஃப்ரீ பிளாசா NH44 ஹரியானா. கிளியர்? ஸோ இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஃபாஸ்டேக், அதுக்கப்புறமா ஆர்ஃபிட் ரீடர், ஆர்ஃபிட்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் ஆர்ஃபிட். ANPRனா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகாக்னிஷன், ஓகேங்களா. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேஜர் பெனிஃபிட் என்னென்னா பேரியர் ஃப்ரீ ட்ராவல், ரெடியூஸ்டு கன்ஜெஷன், என்ஹான்ஸ்டு எஃபிஷியன்சி, ஸ்கேலபிள் மாடல் இது, ஓகே. கிளியர்? ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த குஜராத் ஹரியானா ப்ளஸ் வந்து அதோட 2 பிளாசா நேமு, யாரோ அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டோலிங் சிஸ்டம்னா எம்எல்எஃப்எஃபோட ஃபஸ்ட்டு டோலிங், இந்தியாவோட ஃபஸ்ட் எம்எல்எஃப்எஃப் டோலிங் சிஸ்டம். ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ 4th நியூஸ். ஃபோர்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத், இவங்க வந்து இந்தியன் ஆர்மியோட SDD அப்படின்னா சிமுலேட்டர் டெவலப்மெண்ட் டிவிஷனோட ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ராக் அப்படின்றது கீழே. ஆர்ட்ராக் அப்படின்னா ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் ஷிம்லா, ஓகே. ARனா ஆர்மி, TRனா ட்ரைனிங், TRAனா ட்ரைனிங்கு, Cனா கமாண்டு, ஷிம்லா, ஓகேங்களா. இதுதான் ஆர்ட்ராக். இதுக்கு கீழே தான் வந்து இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாடும் இந்தியன் ஆர்மியோட ஸ்டிமுலேட்டட் டெவலப்மெண்ட் டிவிஷனும். கிளியர்? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்ராஹா அப்படின்ற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக, செட்டப் பண்ணுறதுக்காக தான். விக்ராஹா அப்படின்ற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்காக. கிளியர்? ஸோ இந்த விக்ராஹாக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. விர்ச்சுவல் இன்டெலிஜென்ட் கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் இன் AR VR ஹைடெக் அப்ளிகேஷன் ஃபார் த இந்தியன் ஆர்மி. கிளியர்? விக்ராகா. ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விர்ச்சுவல் இன்டெலிஜென்ட் கிரவுண்ட் பிரேக்கிங் ஆர்னா ரிசர்ச் இன் AR VR அண்ட் ஹைடெக், ஏனா அப்ளிகேஷன் ஃபார் த இந்தியன் ஆர்மி, ஓகேங்களா. ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட்டப் பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரமோட் ஜாயிண்ட் அகாடமிக் ப்ரோக்ராம் R&D இன்னோவேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், ஓகே. ஸோ இந்த ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இதெல்லாம் வேணால் இது ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஸோ இந்த நியூஸில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைதராபாடும் இந்தியன் ஆர்மியோட சிமுலேட்டர் டெவலப்மெண்ட் டிவிஷன் 2 பேர் வந்து ஆர்ட்ராக் அப்படின்றது கீழே வந்து ஒரு MOU சைன் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விக்ராகா அப்படின்றத வந்து செட்டப் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா RBI வந்து பந்தன் பேங்க்குக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 44.70 lakh, ஓகேங்களா. ஸோ இது எந்த செக்ஷன் கீழே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10,
ஓகேங்க, ஜூம் பண்ணியிருக்கேன், இப்போ தெரியும் ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ போட்டிருக்கிறது பந்தன் பேங்க் மேலே 44.70 lakh பெனால்ட்டி அமௌண்ட்டு. எந்த செக்ஷன் கீழன்றது பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ செக்ஷன் வச்சு நிறைய கேட்குறாங்க. செக்ஷன் 10 of 1, 1 of B of 2, செக்ஷன் 47A of 1 of C, read with செக்ஷன் 46 of 4, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போதே நம்ம அதை படிச்சுக்கணும். கண்டிப்பாக செக்ஷன்ஸ் வச்சு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த ரீசனுக்காக அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் கமிஷன் டு சர்டைன் எம்ப்ளாயீஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரே நிமிஷம், பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேமெண்ட் ஆஃப் கமிஷன் டு சர்டைன் எம்ப்ளாயீஸ், ஃபெயிலியர் டு ரெக்கார்ட் ஆடிட் ட்ரைல்ஸ் ஆர் லாக் ஆக்சஸ். ஸோ இந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. பேமெண்ட் ஆஃப் கமிஷன் டு சர்டைன் எம்ப்ளாயி, ஃபெயிலியர் டு ரெக்கார்ட் ஆடிட் ட்ரையல்ஸ் ஆர் லாக் ஆக்சஸ்க்காக. கிளியர்? ஸோ இந்த ரீசனுக்காக தான் பந்தன் பேங்க்கு 44.70 lakh செக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரெகாக்னிஷன். அவார்ட்ஸ் அண்ட் ரெகாக்னிஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் இருக்கும். எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸில் இந்த ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் தான் இருக்குது. ஸோ ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது நம்ம தனியாக எக்ஸாம் அப்போ வீடியோஸ் போடுறாங்களே அது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இதில் டெய்லி படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஏன்னா மாறிட்டே இருக்குல்ல, ஸோ அப்டேட்ஸு, ஸோ அது நம்ம லைனாக படித்தா தான் அதெல்லாம் ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணலாம். அதுக்காக தான். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் 100 AI லிஸ்ட்டு. ஓகே, டைம் 100 AI லிஸ்ட். இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா டைம் மேகசின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டைம் மேகசின் இருக்காங்களே, நியூயார்க் பேஸ்டு. இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய தேர்ட் ஆனுவல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டைம் மேகசின், டைம் 100 AI, 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபலி. எந்தெந்த கேட்டகரினா லீடர், இன்னோவேட்டர், ஷேப்பர், திங்கர். இதில் நம்மளோட இந்தியன் ஆரிஜின் சேர்ந்தவங்க இந்தியன் காக்னிசன்ட்டோட சிஇஓ ரவிக்குமார், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா லீடர்ஸ் கேட்டகரியில் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஜான்வரி 2023 தான் காக்னிசன்ட்டோட சிஇஓவாக சார்ஜ் எடுத்திருக்காரு. லீடர்ஸ் கேட்டகரியில் தான் இவர் இந்த டைம் 100 AI லிஸ்ட்டில் வந்திருக்காரு. அதனால தான் இவருடைய பேர் மட்டும் நம்ம அவர் எந்த கம்பெனியோட சிஇஓ முதற்கொண்டு எப்போ சார்ஜ் ஆனார் அப்படின்றத கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. தென் வந்து இவருக்கு வந்து இந்த வருஷம் தான் பிரவாசி பாரதிய சம்மான் அவார்டு வந்து 2025 கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எலன் மஸ்க் இருக்காங்கல்ல, ஸோ இப்போ அதர் குளோபல் ஃபிகர்ஸ்னால் மற்ற கேட்டகரிஸ்லலாம் வின் பண்ணவங்க இருப்பாங்கள்ல, அவங்களோட நேம்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். எலன் மஸ்க், சாம் ஆல்ட்மன், ஜென்சன் ஹாங், மார்க் ஜுக்கர்பர்க், மேத்யூ பிரின்ஸ். ஸோ இவங்களுமே வந்து இந்த ஏஐ லிஸ்ட்டில் வந்தவங்களோட நேம் தான். பட் ஆனால் இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்க எந்த கம்பெனியோட சிஇஓ, அவங்க எப்போ சார்ஜ் ஆனாங்க, எந்த கேட்டகரியில் வந்திருக்காங்க அப்படின்றத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிளியர்? அதே மாதிரி இந்த டைம் 100 AI லிஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி அந்த பாயிண்ட் அதோ இங்கேயே இருக்குது பாருங்கள், லான்ச் இயர். ஸோ இந்த டைம் 100 AI லிஸ்ட் இருக்குல்ல, இதை தான் லான்ச் பண்ணது வந்து 2023. கிளியர்? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த டைம் 100 AI லிஸ்ட்டு எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னா 2023. அதில் ரவிக்குமார் வந்து அந்த சிஇஓவாக பொறுப்பேற்றதும் வந்து 2023 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ் பாருங்கள். ஸ்டேட் நியூஸில் என்னென்னா இந்த கெல்ட்ரோன் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா. 1973 எடுத்துகிட்டு வந்த ஒரு இதுதான் வந்து இந்த கெல்ட்ரான் அப்படின்றது. இவங்க எந்த கண்ட்ரியோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜிம்பாப்வே. எம்ஓயு வித் ஜிம்பாப்வேயோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கே சைன் பண்ணியிருக்காங்கன்னா கொச்சி, கேரளாவில் தான். ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து ஜிம்பாப்வேக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக தான். கெல்ட்ரானோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை ஜிம்பாப்வேக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த எம்ஓயு இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாக வந்து ஒரு 3000 கொக்கோனிக் லேப்டாப் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. இதில் எந்தெந்த ஃப்யூச்சரில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட், சோலார் சிஸ்டம், நாலேஜ் சர்வீஸ் ப்ளஸ் ஸ்கில் அசம்பிளி சென்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ இந்த கெல்ட்ரான் அப்படின்றது கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க ஜிம்பாப்வேயோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதுவும் வந்து சர்வீசஸை வந்து ஜிம்பாப்வேக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இப்போ இனிஷியலாக 3000 கொக்கோனிக் லேப்டாப் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சர் ஆஃபரிங்னா ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டிராஃபிக் லைட்ஸு, சோலார் சிஸ்டம், நாலேஜ் சர்வீஸு ப்ளஸ் ஸ்கில் அண்ட் அசம்பிளி சென்டர்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது எங்கன்னா கேரளா அண்ட் கொச்சி, கேரளாவில். கிளியர்? இதில் ஜிம்பாப்வே இருக்குல்ல, ஜிம்பாப்வேயோட கரன்சி வந்து கோல்சிக், கேபிட்டல் வந்து ஹராரே. ஸோ இதையும் சைடில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக பம்தம் வெச்சாயாச்சாய் அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் யாரை சக்சீட் பண்ணியிருக்காருன்னா பென் டொங்ட்ரான் ஷினாவத்ராவை சக்சீட் பண்ணியிருக்காரு. இவங்களை ஆக்சுவலி வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்கள சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பென் டொங்ட்ரான் ஷினாவத்ராவை. எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்திக் ப்ராப் பை கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் மூலமாக வந்து இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் 1, 2, 3 3 நாளைக்கு மட்டும் சூர்யா அப்படின்றவங்க இனிஷியல் கேர்டேக்கராக இருந்திருக்காங்க. இப்போ ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பம்தம் வெச்சாயாச்சாயை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரோட நேமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சூர்யா, ஷினாவத்ரா, பம்தம். ஓகே, தாய்லாண்டு. ஸோ தாய்லாண்டோட கரன்சி வந்து பாட்டு, கேபிட்டல் வந்து பேங்காக். அக்விசேஷன் அண்ட் மெர்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இவங்க வந்து ஓலி ஓன்டு சப்சிடியரி டி ஸ்டீல் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிட்டடில் ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டிஎஸ்ஹெச்பினா டி ஸ்டீல் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிட்டடில் டாடா ஸ்டீல் வந்து அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அமௌண்ட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3100 to 3104 crore. இது வந்து 355 million ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? தென் வந்து இதில் இப்போ இந்த ஹைலைட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த 355 million. ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 0.1005. ஓகேங்களா? அதே மாதிரி மே 2025 டாடா ஸ்டீல் வந்து போர்டு அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அப் டு 2.5 billion வரைக்கும் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது எதுலனா இந்த டி ஸ்டீல் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிட்டடில் FY26க்கு. ஓகே, சரி, FY25க்கு இன் மல்டிபிள் ட்ரான்ச்சஸில் அப் டு எவ்வளோ வரைக்கும் இன்ஃப்யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2.5 billion. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல் டி ஸ்டீல் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிட்டடை அக்வயர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3100 to 3104 crore. அது வந்து ஈக்குவலன் டு 355 million. ஓகேங்களா? அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மே 2025 2.5 billion வரைக்கும் இன்ஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அப்ரூவலும் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க டாடா ஸ்டீல். ஓகே, கிளியர்? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும். தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா 2025 சாஃப் சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது யாருன்னா இந்தியா. ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா நேபாள். ஓகேங்களா? ஸோ உமன் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா வந்து டைட்டில் வந்து கிளின்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். இது ஆக்சுவலி கேம் எங்கே நடந்துச்சுன்னா நேபாளில் தான் நடந்துச்சு. ஹெல்ட் இன் நேபாள். இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 இந்தியா வின் பண்ணாங்க. நேபாள் ரன்னர் அப். நேபாளில் தான் இந்த மேட்ச்மே நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐசிசி கூகுள் பார்ட்னர்ஷிப் 2025. ஐசிசியும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலும் கூகுளும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் என்கேஜ்மெண்ட் இன் உமன் கிரிக்கெட் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு
யார் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்கன்னா யூனிலிவர் அப்படின்றவங்க தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் கூட. இப்போ கூகுள் வந்து 2வதாக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேவா, இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் சர்ச், யூடியூப், பிக்சல், ஜெமினி ஏஐ, இதில் வந்து உமனோட கிரிக்கெட் அண்ட் கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கூகுள் ஐசிசியோட பார்ட்னர்ஷிப் போட்டு. பட் ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட் இந்த யூனிலிவரோட தான் ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அதை கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த 11 நியூஸஸ் தான். இதில் நம்ம ஸ்கிப் பண்ண ஒரே நியூஸ் அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ். அது வந்து பர்ச்சம் மேமோட வீடியோ வந்து அவங்க மந்த்லி இம்பார்ட்டன்ட் டேஸ் போடுவாங்க. அது அவங்க அழகாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மொத்தம் 30 நாள்னால் அதுக்கு தீம் அப்படியே கண்டினியூட்டியாக இருக்கும். அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானுமே அதில் தான் பார்ப்பேன் இம்பார்ட்டன்ட் டேஸ். அதனால் அந்த நியூஸ் வந்து இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். மற்றது இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.